ஒரு அரசியல் மாற்றத்துக்காக கெரியரோட உச்சத்திலிருந்து நான் வரேன், பல நூற்றுக்கணக்கான கோடி சம்பாதிச்சிட்டு இருந்தேன், எனக்கு என்ன இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக சர்வ் பண்ணுறதுக்கு வரேன். நீங்கள் வந்து கேட்டதுக்கு சொல்லுங்கள், வந்து என்ன பண்ண போகிறீங்க? என்னுடைய கேள்வியே தான். இது வரைக்கும் எத்தனை ஆட்சிகள் வந்திருக்குது, போயிருக்குது. நீங்கள் வந்து புதிதாக என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள்கிட்ட என்ன மாற்று திட்டம் இருக்கிறது? மாற்று கொள்கை என்ன? இதை சொல்லுங்க மக்களுக்கு முன்னாடி. அப்படி எதையுமே இந்த 2 ஆண்டு காலத்தில் அவர் சொல்லவில்லை என்பதுதான் என்னுடைய அவர் மீதான குற்றச்சாட்டு. இன்னும் அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்றீங்களா? நான் வந்தால் நல்லாட்சி தருவேன், என் ஆட்சியில் கரப்ஷன் இருக்காது, என் ஆட்சியில் நல்லாட்சி தமிழ்நாடே பயங்கரமாக இருக்கும். இல்லை, நல்லாட்சினா எப்படி நல்லாட்சி? வருவாயை பெருக்குவதற்கு என்ன பண்ண போகிறாரு? ஒரு ஆட்சி நடத்தணும்னா நிர்வாகம், நிதி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிதிக்கு இவர் என்ன புதுசாக இதுவரைக்கும் இல்லாத வகையில் புதிதாக நிதி ஆதாரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? தமிழ்நாட்டில் மேலும் பொருளாதார ரீதியாக மக்களை உயர்த்துவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? பட்டியல் சாதி மக்கள், பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமைகள், இந்த மாதிரியான தாக்குதல்கள் போன்றவற்றில் என்ன அவருக்கு அதெல்லாம் இல்லாமல் செய்வதற்கு என்ன வைத்திருக்கிறார்? நான் கேட்கறது என்ன ஆல்டர்னேட்டிவ், உங்கள்கிட்ட என்ன இருக்கு அதை சொல்லுங்க மக்களுக்கு முன்னாடி. இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. கொள்கை தலைவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு, கட்சி மாநாடு நடத்தி இருக்கிறாரு, இலவச அறிவிப்புகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறார். அண்ணன் சீரு, தங்கச்சிக்கு, என்னது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பவுன் மோதிரம் போட போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இப்போயே 1.25 லட்சம் ரூபா இருக்குது. அவர் ஒருவேளை தப்பித்தவரி வந்தாருன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் போகும்போது தமிழ்நாடு பட்ஜெட் மட்டும் இல்லை, இந்தியா பட்ஜெட்டே இங்கே கொண்டு வந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் போட முடியாது சார். போட முடியுமா சொல்லுங்கள்? இந்திய பட்ஜெட்டை, ஒரு ஆண்டினுடைய இந்தியாவினுடைய பட்ஜெட்டை இங்கே கொண்டு வந்தால் கூட எல்லா குழந்தைகளுக்கும் 1 பவுன் தர முடியாது. அதனால் எந்த விதமான புரிதலும் அல்லது இதை தன்னால் நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி எதையாவது சொல்லி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற கண்மூடித்தனமான ஒரு கண்மூடித்தனமான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் வழங்குவது என்கிற முறையில் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த 1 பவுன் மோதிர விவகாரம்லாம் வேலையில்லா பட்டதாரி இல்லை. இதே விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பாக இலவசத்தை இவங்களை நம்பியா நம்ம இருக்கோம், இலவசமாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தானே. திடீர்னு ஏன் 2 மாதம் கழிச்சு வாரி வழங்குகிறார் வாக்குறுதியை, இலவச வாக்குறுதிகளை ஏன் வழங்குறாருன்னு கேட்குறேன். 2வது, இது நடைமுறை சாத்தியமா என்பதை பற்றி யோசிக்கணும்ல.